நயினார் நாகேந்திரனோட நடைபயணத்தை முடித்து வைப்பதற்காக அமித்ஷா வராரு. எப்படி பாக்க நடைபெறும் போறாரா? எங்க போறாரு? அவர் தமிழ்நாடு முழுக்க நான் இப்ப நீங்க சொல்லித்தாங்க கேள்விப்படுறேன். போயிருக்காரு அவரு? ஆமா சார். தமிழ்நாடு எதுக்காக நடைபயணம் போனாரு? தமிழ்நாடு தலை நிமிர தமிழனின் பயணம். அப்படியா? முடிச்சு வைக்கிறதுக்கு அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா வர்றாரு. அதனால அமித்ஷா வந்ததுனால தெரிஞ்சு அட்லீஸ்ட் அவர் போனது எத்தனை என்ன இம்பாக்ட்னு பாருங்க. எனக்கு தெரியல அவர் போனாரா இல்லையான்னு நம்மளுக்கு. இல்ல அதுல அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் கூட அந்தந்த பகுதியில் கலந்துட்டு பேசினாங்க. ஆனா அண்ணாமலை கிடைச்ச அட்டென்ஷன் வந்து நயினார் நாகேந்திரன் கிடைக்கல. நயினார் நாகேந்திரன் நல்ல மனுஷங்க. நார்மலா ஏடிஎம்கேல இருந்து ஒரு நல்ல மனுஷன். ஒரு சின்சியரான ஏடிஎம்கே தொண்டர் அவர். அவர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கார். அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்குரிய பதவி கொடுத்துருக்காங்களே ஒழிய அதிகாரம் கொடுக்கப்படலை. அப்போ அதிகாரம் கொடுக்கப்படலை அப்படின்னா அண்ணாமலை செயல்பட்டது மாதிரி தன் இஷ்டத்துக்கு செயல்படுவதற்கு நயினார் நாகேந்திரன் அனுமதிக்கப்படலை. அப்போ இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு அனுமதிக்கப்படலை அப்படின்னா நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணது மாதிரி தான் தெரியுது. இப்போ சமீபமாக கோவையில் எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன்லாம் வள்ளி கும்மி ஆடினாங்க. பார்த்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. இந்த வள்ளி கும்மி ஆடினாங்க. அந்த கும்மி ஆட்டத்தை ஆடிட்டு நயினார் நாகேந்திரன் பேசினார். நானும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் அமித்ஷா நினைக்கிற லட்சியத்தை நிறைவேற்றும் ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படியாவது வள்ளி கும்மியாவது ஆடி அமித்ஷா அண்ணாமலை உள்ள ஒன்றான்னு பார்க்குறாரு நயினார் நாகேந்திரன். பட் அண்ணாமலை வில் நாட் கோஆப்ரேட். அண்ணாமலை வந்து ஒரு தனக்கென்று ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரால் எந்த பதவியும் இல்லாமல் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுன்ற நிரூபித்து காமிச்ச மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து ஊழல் பண்ணி செய்ய முடியும், ஊழல் பண்ண அமைச்சர்கிட்டே கொள்ளையடிச்சு நிரூபிக்க முடியும் அப்படின்றத பண்ணி காமிச்ச மிகப்பெரிய ஒரு தலைவர் அண்ணாமலை. அப்போ அவரை நம்பி ஏகப்பட்ட இளைஞர்கள், ரவுடிஸ், பிட்பாக்கெட்டு, முடிச்சவிக்கி, முள்ளமாரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் பணத்தை ஏமாத்துறவன் அத்தனை பேரும் கட்சியில் சேர்ந்தான். இப்போ அங்கே இருக்கானா அவன் எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டானான்னு தெரியல. இப்ப எல்லாம் என்ன செய்வேன் பாரு, அதான் சொல்லிட்டாரு. அதிகாரம் அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன். அவர் புயலா எப்படி இருந்தான்றதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நானு.